வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, மக்களை ஏமாற்றும் ஒரு போதக்கார ஏமாற்றுக்காரன் வந்து யூடியூப் தலைவன், வலைதள தலைவன். அவங்க சப்ஸ்கிரைபருக்கு மித்தவங்களுக்கெல்லாம் கிடையாது. ஹாஸ்பிட்டலில் படுத்திருப்பார். 5 நாள் என்னாச்சு ஏதாச்சுன்னு அப்படியே அவங்க சப்ஸ்கிரைபர் கண்ணீரும் கவலையுமா உட்காண்ட்டு பரிதவிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விடை வந்து அந்த பொய்காரி, அந்த அழுக்கு பெண்மணி, அதை மக்களை ஏமாற்றுறதுல முதல் இடத்துல இருக்கிற மோசமான தம்பதிகளில் அந்த பெண்மணி நேற்று உட்காந்துட்டு வீடியோ போட்டுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என் கணவர் வைரல் ஃபீவரில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார். என் கணவருக்கு வைரல் ஃபீவர் வர்றது இது வந்து முதல் முறையெல்லாம் கிடையாதுங்க. ஏற்கனவே ஜனவரி மாதம் சபரிமலைக்கு போயிட்டு வந்ததுங்க. ஆனால் எப்படி வைரல் ஃபீவர் வந்ததுன்னா, அப்போது ஃபுல்லாக போதை போட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டார். அது எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களை மாதிரி முட்டாள் சப்ஸ்கிரைபருக்கு தெரியாது. இப்பவும் அதே மாதிரி தான் ஃபுல் போதை போட்டிருப்பா, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. போதை போட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டா. ஆனால் இந்த அம்மா அதில் ஒரு ஹைலைட்டாக ஒரு பொய் பேசி இருக்குது பாருங்க. 6000 பேர் மெசேஜ் பண்ணாங்களாம்மா. 6000 பேர் மெசேஜ் பண்ணால் அதை படிக்கிறக்க கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடுது. நல்ல வேலை 6000 பேர்னு சொல்லிச்சு. 6 லட்சம் பேர்னு சொல்லாம விட்டதே. ஏன்னா 13 லட்சம் பேரில் 6 லட்சம் பேர் சொல்லலை. அந்தம்மா 6000 பேர் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணாங்களாம்மா. ஏன்னா பெரிய மக்கள் தலைவர், மக்களுக்காக போராடுவரும் தியாகி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டு இருக்கிறார். வாயை திறந்த பொய் பித்தலாட்டம் தான் அந்த அம்மாவுக்கு. அந்த அழுக்கு பெண்மணிங்கிற திருட்டு மயில் பொய்காரி முதல்ல இந்த மக்களை ஏமாத்தினால இந்த முதல் பாவம் யாருக்கு வந்தேன்னா, நம்ம ஒன்றுமே அறியாத ஒரு ஹார்ட் ஒர்க் இலவசனோட அப்பாவுக்கு கால் எலும்பு முறிவு. 2வது பாவம் வந்து அந்த அழுக்கு பெண்மணி, அந்த பொய்காரிக்கு இது மாரியாக தான் வந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பொய்காரியோட அம்மாவுக்கு உடம்பு சரியாமா. அந்த அம்மாவுக்கு உடம்பு மட்டும் சரி இருக்காது, எல்லாம் சரி இருக்காது, சுகர் வேறு இருக்குது. அப்புறம் இப்போ வந்து இந்த போதைக்கார இளவரசன் ஃபுல்லாக போதை போட்டிருப்பா, வேறு ஒன்றும் கிடையாது. வைரல் ஃபீவர் வரைக்கும் என்ன காரணம்னா ஃபுல்லாக போதை போட்டிருப்பா. போதையை தெளிஞ்சு கடைசியில் மரத்தை கொண்டு வந்து விற்பாங்க. நான் மக்களை காப்பாற்றியாச்சுங்க, அங்கே காப்பாற்றியாச்சு, இங்கே காப்பாற்றியாச்சுங்க, பல பேர்த்தை காப்பாற்றியாச்சுங்க. ஆனால் ஒவ்வொருத்தங்கிட்ட பணத்தை 4000, 5000, 6000 வாங்கி போட்டு, ஆனால் பெருமநாயம் பேசுவாங்க, நான் சேவை பண்ணுறேன்ட்டு. இவனை பற்றி உண்மையான டீட்டெயில் தெரியும்னா நேராக சத்தியமங்கலத்துக்கு ஃபோன் அடிங்க. 9445670646. டாக்டர் நாகராஜன் இவர்கிட்ட தான் மருந்து வாங்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ வந்து இவர்கிட்ட மருந்து வாங்கிறதில்ல. ஒரு இளவரசனா ஒரு இடத்துக்கு விட்டிங்கன்னா அந்த அவங்களோட பிஸ்னஸை குழிபறிக்கிறதா வேலை. அந்த டாக்டர்கிட்ட வாங்கியிருந்திருப்பார். டாக்டர் எங்கே வாங்குற சிந்தனையிலே அவன் ஒரு வீடியோலையும் கூட சொல்லியிருப்பான். ஆனால் இப்போ இவன் நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு இப்போ வந்து எந்த ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கும் இந்த மாதிரி என்ன லாபம் பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த போதைக்கார, அந்த மாதிரி ஏமாற்றுக்கார, அந்த பொய்காரி, அழுக்கு பெண்மணி, இந்த கூட்டு சதி. நான் தான் அன்றைக்கே சொன்னேன்லங்க, அந்த ஃபோன் நம்பரு அந்த பொய்காரியோட அண்ணங்கிட்ட தான் இருக்குது. அந்த பொய்காரியே நேற்று சொல்லுது, அந்த ஃபோன் நம்பர் எங்கள் அண்ணங்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா இந்த மருந்தில் மிகப்பெரிய பார்ட்னராக தெரியுங்களா, அவங்க மச்சான் பொய்காரியோட அண்ணன். அவனும் ஒரு குடிகாரன் வச்சுங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டுக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு அப்படியே சோகத்தில் உட்காந்துட்டுக்கிறாங்க. யாராச்சும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தனால போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாரா? அதுவும் தெரியல. ஏன்னா ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணியிருக்குது, இந்த மருந்து சாப்பிடாதீங்க, இந்த மருந்து சாப்பிட்டுமே எங்கள் வீட்டுக்கார் குடித்தார், எங்ககிட்டயே 4000 ரூபா வாங்கினார், ஒரே மாதத்தில் ரெடியாகிருந்து தான் சொன்னார். நான் தான் சொன்னேன், இந்த மருந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு யூஸும் கிடையாது. என்ன காரணம்னா, இந்த மருந்து சும்மா என்டர்டெயின்மெண்ட் தான். அந்த கூகுளில் போய் சுரானான்ட்டு டைப் பண்ணுங்க, அதோட ஃபுல் டீட்டெயில் போட்டிருப்பாங்க, தமிழ் டிரான்ஸ்லேட்லேயே போட்டிருப்பாங்க. என்ன காரணம்னா, இந்த மருந்துக்கு உடலில் இருக்கிற நச்சுத்தன்மைத்தே எடுக்கு. ஆனால் அதையும் வீக்னஸாக பயன்படுத்தி மக்களை காப்பாற்றியாச்சு. புருஷனம் போண்டாட்டி பொய் பித்தலாட்டம் பேசி பாவத்து மேல் பாவம் சம்பாதிச்சாச்சு. இனியும் லைனாக பாவம் வரத்தான் செய்யும். இனியும் லைனாக இவங்க அனுபவித்தான் போகிறாங்க. அதாவது இப்போ இந்த போதைக்கார ஹாஸ்பிட்டலு அடுத்தது யாருக்கும் தெரியல. ஆனால் எனக்கு என்னென்னா, அந்த குழந்த தான் ஒரு அப்பாவி, நல்ல நாலேஜ் உள்ள குழந்தை, இவங்ககிட்ட சிக்கித்தான் விற்கிது. இன்றைக்கி பல பேரை ஏமாற்றி நீங்கள் ஒரு 3 மாதத்துல இவங்களோட செயல்பாடு எடுத்துட்டிங்கன்னா பூரா ஹாஸ்பிட்டலு உடம்பு சரியில்லாமல் அப்படி இப்படின்னு தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா
ஒருத்தனை நீங்கள் ஏமாற்றினா உங்களுக்கு மரணாடி காத்திருக்குது. சும்மா ஒன்றும் கிடையாது கலிகாலத்தில். நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, ஒருத்தனை ஏமாற்றி நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா அந்த பணம் உங்கள்கிட்ட தங்காது, டபுள் மடங்காக செலவு வரும். ஆனால் இந்த போதைக்காரனுக்குமே அந்த பொய் அறிக்குமே பண தரித்திரங்கள் எப்படியாவது பணம் சம்பரிக்கணும். எவன் குடும்பத்துலையாவது பிரச்சனை வந்தால்னா அவங்க வாழ்ந்தா என்ன. ஆனால் இவங்ககிட்ட மருந்து வாங்க மனைவிகளுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குற, தயவு செய்து உங்கள் கணவர்களை ஏமாற்றி இந்த மருந்து கொடுக்காதீங்க. இந்த மருந்து குடித்ததுக்கப்புறம் உங்கள் கணவர் குடிக்க மாட்டான்னு எந்த நிச்சயம் கிடையாது. போய் குடிக்கும்போது வாந்தி எடுத்து கையோ காலோ வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஏமாற்று ஃபிட் பண்ணி தான் இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படின்னா உங்கள் கணவரை கூட்டிகிட்டு போய் கன்சல்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த போதைக்காரனுமே அந்த பொய்காரிக்குமே எந்த ஒரு படிப்பறிவு இல்லை. ஏன்னா படிப்பறிவு இல்லாமல் நாட்டு மருந்து கடையில் அந்த பொய்காரியோட அண்ணனும் சேர்ந்தது அவனுக்கு எப்போவுமே கல்யாணம் ஆகாது அந்த ஆளுக்கு. ஏன்னா இந்த நம்பரு அவங்ககிட்ட தான் இருக்குதாம்மா. அவர் ரிப்ளை பண்ணியிருக்கலாமே. என்ன ஒரு பொய் தானே, ஃப்ராடு தானே. 6000 பேர் மெசேஜ் பண்ணாங்களாம்மா. நல்ல வேலை 6 லட்சம் பேர் 6 கோடி பேருன்னு சொல்லலையே. மொத்தத்தில் இவங்ககிட்ட மருந்து வாங்காதீங்க. மருந்து வாங்கினீங்கன்னு இதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருவீங்க. இவனுக்கு நிறைய பிரச்சனை இனிமேல் தான் வரப்போகுது. ஏன்னா அத்தனை பேர்த்த ஏமாற்றிருப்பா. சூறாடிங்கிறத இந்த மருந்துனால ஒரு பிரச்சனையும் ஒரு லாபம் கிடையாது, நட்டம்தான். மனக்கட்டுப்பாடு இருக்கலாம், இல்லைன்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணலாங்க, இல்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. இவங்கிட்ட 4000 5000 கொடுத்து மருந்து வாங்கி ஏமாந்துடாதீங்க, ஏமாந்து போகாதீங்க. இதைத்தான் சொல்ல முடியும். திருப்பி வீடியோவில் இதைத்தான் சொல்ல முடியும். இந்த பொய்காரிக்கு வாயத்தந்த பொய் பித்தலாட்டம். இந்த பொய்காரியோட குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வரப்போகுது. பொய்காரியோட அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாது. மேக்கப்போட நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து வீடியோ போடுது, பொட்டு கூடி கலையில். ஆமாம், ஏன் பெரிய மக்கள் தலைவரில் ஹாஸ்பிட்டல் அப்படியே படுத்துட்டு இருக்கிறாரு. எந்த சப்ஸ்கிரைபர் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எந்த சப்ஸ்கிரைபரும் பார்க்க மாட்டாங்க. ஒரு பிரச்சனைனா ஓடி போயிடுவாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிற சொந்தக்காரனே வந்து எட்டி பார்க்காத உலகம் இது. ஆனால் இந்த ஏமாற்று காரணமே இந்த பொய் அறியுமே தயவுசெய்து நம்பாதீங்க. மருந்து இவங்ககிட்ட வாங்கி உங்கள் உடம்பை கெடுத்துக்காதீங்க. நன்றி, வணக்கம்.